Hi friends, welcome to our channel How to Finally. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லி கொடுத்துட்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ உடனே கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நீங்க ஒரு பேங்க் ஆஃப் பரோடா அக்கவுண்ட் ஹோல்டரா இருந்தீங்க அப்படினா உங்களுடைய ATM கார்டு டெபிட் கார்டு பின்ன ஆன்லைன்ல அதாவது பிரான்ச் அண்ட் ATM மெஷினுக்கு நீங்க போகாமலே பேங்க் ஆஃப் பரோடா ஆப்ல நாம உங்களுடைய ATM கார்டு பின் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். செட் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான பேமெண்ட் சேனல் எது உங்களுக்கு வேணுமோ அதனுடைய லிமிட்டையும் நாம எப்படி செட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம நம்மளுடைய பேங்க் ஆஃப் பரோடா ATM கார்டை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க ATM கார்டு இப்படி தான் உங்களுக்கு போஸ்டர்ல வரும். இத நாம இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணோம்னா உள்ள பாருங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படினு போட்டு ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இத நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இது போக ATM கார்டு கவர் ஆரஞ்சு கலர்ல ரொம்பவே அழகா இருக்கு. அது ஒரு கவர் கொடுத்திருக்காங்க. அது போக டெபிட் கார்டோட பேம்ப்லெட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ATM கார்டு லிமிட் வித்ட்ராயல் லிமிட் எவ்வளோ, பேங்க் ஆஃப் பரோடா ATMல நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் எடுக்கலாம், அதர் பேங்க்கில் எவ்வளோ பணம் எடுக்கலாம், அது போக நம்பர் ஆஃப் கேஷ் வித்ட்ராயல் பெர் டே ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேஷ் வித்ட்ராயல் பண்ணலாம், பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படி எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் க்ரீன் பின் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த பேம்ப்லெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை ஓரமாக வச்சுருவோம் நாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரில் தான் நம்மளுடைய ATM கார்டு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ATM கார்டை நாம் அந்த பேஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் ஆஃப் பரோடா மொபைல் பேங்கிங் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. BOB வேர்ல்டு அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் பாட்டமில் கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேலே டெபிட் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ கார்டு அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ATM கார்டு அங்கே டிஜிட்டலாக அப்படியே ஷோ ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் ஆக்டிவ் சேனல் அப்படின்னு போட்டு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் எந்தெந்த சேனல் இப்போ ஆக்டிவில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இப்போது அந்த டிஜிட்டலில் உங்கள் ATM கார்டு இருக்குல்ல, அதை ஒரு டேப் பண்ணுங்கள். அதை ஒரு டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லாக் பிளாக் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுடைய கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் அதை பிளாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை சர்டன் பீரியடுக்கு நீங்கள் அதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அங்கே பாருங்கள் செட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வந்திருக்கும். 4 டிஜிட் OTP வந்திருக்கும். அந்த OTPயை இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அந்த OTPயை நீங்கள் இதில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் செட் யுவர் நியூ 4 டிஜிட் பின் பிலோ அப்படின்னு வந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய ATM கார்டுக்கு செட் பண்ண போகிற பின் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் சேம் நம்பர் தான் என்டர் பண்ணணும். ஒரு 4 டிஜிட்டில் நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்டர் டிரான்சாக்ஷன் பின் அப்படின்னு கேட்கும். நீங்கள் உங்களுடைய அந்த மொபைல் பேங்கிங் உள்ள டிரான்சாக்ஷன் பின்னை நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். சக்ஸஸ், யூ ஹவ் செட் யுவர் டெபிட் கார்டு பின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். அவ்வளோதாங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய பேங்க் ஆஃப் பரோடா ATM கார்டுக்கு பின் நம்பர் இந்த மொபைல் பேங்கிங் மூலமாகவே நாம் செட் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் வழக்கம் போல் இந்த கார்டை உங்களுடைய ATM மெஷின், இ-காமர்ஸ் சைட், ஸ்வைப்பிங் மிஷின் இப்படி எல்லா இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் தாங்க. நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் உங்களுடைய பேங்க் ஆஃப் பரோடா மொபைல் ஆப்பில் நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய பேங்க் ஆஃப் பரோடா ATM கார்டு பின் நம்பரை வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் செட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் உங்களுக்கு எதுவும் இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணி வைக்கிறேன். மேலும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.